உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் லாயரை தேடினீங்களா? இத பாரு அபிராமி, ஏங்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணி ஒன்னும் ஆக போறதில்ல. முதல்ல அவளை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போ. இவ அப்படி பண்றதுனால விஷயம் பெருசாகி நலனுடைய பேரு தான் கெட்டு போகும். அப்புறம் அவனை வெளியில எடுக்கிறதே ரொம்ப கஷ்டமாயிடும். முதல்ல அவளை கூட்டிட்டு போ. அத்தை, அதெல்லாம் அவருக்கு எந்த பிரச்சனையும் வராது. அவரை நான் திரும்ப வீட்டுக்கு கொண்டு வருவேன். நீங்க கவலைப்படாம வீட்டுக்கு போங்க. என் புருஷனை வெளியே கொண்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு. உங்க புள்ளைய நான் திரும்பவும் உங்ககிட்டயே ஒப்படைப்பேன். அத்தை ப்ளீஸ் அத்தை, என்ன நம்புங்க. கிழிச்ச உன்னால இது மாதிரி டிராமா தான் பண்ண முடியும். அவனை வெளியில எடுக்கிறனா சட்டப்படி தான் பேசணும், புரியுதா? சும்மா இந்த தரையில உட்காந்து சீட் போட்டா உடனே பயந்து அமிச்சிருவாங்களா? தப்பே பண்ணாத புருஷனை வெளியே கொண்டு வர போராட்டம் தான் பண்ணணும். என் புருஷனுக்கான நீதியை நான் வாங்கி தருவேன். என்னோட இந்த போராட்டம் வாங்கி தரும். இல்ல தமைந்தி, நம்ம லாயரை வச்சு பேசிக்கலாமா? அத்தை, தெரிஞ்சோ தெரியாமலோ அவருக்கு ஏற்பட்ட இந்த நெருக்கடிக்கு நானும் ஒரு வகையில காரணமா இருந்துட்டேன். அதுக்கு பிராயச்சித்தமா நானே போராடி அவரை வெளியே கூட்டிட்டு வந்தாதான் என்னால எந்த குற்ற உணர்ச்சியுமே இல்லாம இருக்க முடியும். தயவு செஞ்சு என் முடிவை மாத்த சொல்லி என்ன வற்புறுத்தாதீங்க ப்ளீஸ். அப்படின்னா நாங்களும் உன் கூடவே உட்கார்ந்துக்கிறோம். அத்தை, அத்தை ப்ளீஸ் அத்தை, அத்தை, அத்தை எங்களை வச்சுக்கிட்டு ப்ளீஸ் அத்தை, சொன்னா புரிஞ்சுக்கோங்க. உங்க உடம்பு இருக்கிற நிலைமைக்கு இப்படி எல்லாம் பண்ணா அப்புறம் கஷ்டப்படுவீங்க. அதனாலதான் உங்களை இங்க இருக்க வேண்டாம்னு சொல்றேன். தயவு செஞ்சு வீட்டுக்கு போங்க அத்தை, நான் அவரை கூட்டிட்டு வந்துடுறேன். இல்ல தமைந்தி, பிரீத்தி, டாக்டர் என்ன சொன்னாங்க ஞாபகம் இருக்குல்ல? அத்தை இங்க இருக்கிறது அவ்வளோ நல்லதே இல்ல. நீ அவங்கள கூட்டிட்டு வீட்டுக்கு போ ப்ளீஸ். அம்மா, அண்ணி சொல்றதும் சரிதானம்மா. உன் உடம்பு இருக்கிற கண்டிஷனுக்கு தேவையில்லாம ரிஸ்க் எடுக்க வேண்டான்னு தான் எனக்கு தோணுது. அண்ணி தான் அண்ணனை கூட்டிட்டு வந்துடுறேன்னு சொல்றாங்கல்ல, அவங்கள நம்புவோம்மா. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல தமைந்தி. என் புள்ளைக்காக நீ இவ்வளவு கஷ்டப்படுற, என்ன பத்தியும் நீ யோசிக்கிற. ஒன்ன இப்படி விட்டுட்டு போறதுக்கு எனக்கு மனசு வரல தமைந்தி. எனக்கு ஒரு கஷ்டமும் இல்ல அத்தை, நான் அவரோட தான் வீட்டுக்கு வருவேன். என் மேல நம்பிக்கை வச்சு நீங்க வீட்டுக்கு போங்க. பிரீத்தி அண்ணி, அண்ணி நீங்க போங்க அத்தை. வாமா, எழுந்துருமா. வாமா. பாத்தீங்களா லாயர் சார்? சார், இது மாதிரி எமோஷனல் இடியட்லாம் வச்சுக்கிட்டு எப்படி இவ்வளவு பெரிய கேஸை நடத்த முடியும் சொல்லுங்க? இல்ல என்னுடைய நேரம் சார். நீங்க வாங்க சார். ஓகே சார். ஏங்க, இந்த பொண்ணு இவ்வளவு விடாப்படியா இருக்கு? காலையில இருந்து ஆணி அடிச்ச மாதிரி ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்குது. என்ன ஒரு வைராக்கியம் பாத்தீங்களா? அட நீங்க வேற, பார்க்கவே பாவமா இருக்கு. இதை போய் வைராக்கியம் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அம்மாடி, காலையிலேருந்து வெயில்ல உட்காந்துருந்த, இப்ப பனி வேற பெய்யுது. எப்படி இருந்தாலும் இந்த போலீஸ்காரங்களுக்கு மனசே இறங்காதுமா. உடம்பு தான் வீணா போகும். பிடிவாதம் பிடிக்காம எந்திரிச்சு வாமா. லேடிஸ் அடிக்க கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? யாராவது இவங்க பண்ற அநியாயத்தை வீடியோ எடுத்து மீடியாவுக்கு அனுப்புங்க. அப்பதான் இவங்களுக்கு எல்லாம் புத்தி வரும். ஆமா. யோ, எல்லாரும் அப்படியே உட்காருங்கயா. இவங்களா நம்மளான்னு பாத்துக்கலாம். எல்லாரும் உட்காருங்க. என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? உட்காருங்க அப்படியே.
அக்கா என்னை மன்னிச்சிடுக்கா. உன்னை இங்க தனியா விட்டுட்டு என்னால அங்க வேலையே பார்க்க முடியல. அதான்க்கா மிஸ்ஸுக்கு சாப்பிட வந்தாங்க எல்லாருக்கிட்டையும் விஷயத்த சொல்லி எல்லாரையும் கையோடய கூட்டிட்டு வந்துட்டேன். நீ எதுக்கும் கவலைப்படாதக்கா. அப்புறம் நான் இன்னொரு தப்பும் பண்ணிட்டேன்க்கா. உன்கிட்ட கேட்காமலே நான் மினிஸ்டர் ஐயாட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இல்லக்கா அவர் இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவாரு. கவலைப்படாதக்கா, எல்லாம் சரியாயிடும். அவர்கிட்ட எல்லாம் ஏன்டி இந்த விஷயத்த சொன்ன? எனக்கு வேற வழி தெரியலக்கா. இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. அதான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். கவலைப்படாதக்கா, அவர் வந்தா எல்லாம் சரியாயிடும். அக்கா புரிஞ்சுக்கக்கா. ஐயோ, இந்த நேரம் பார்த்து அமைச்சர் வேற வராரே, என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. போலீசாரா அதிகம் ஒழிங்க. அக்கா ஐயா மினிஸ்டர் ஐயா வந்துட்டாரு. ஐயா எல்லாம் எந்திரிங்க. அக்கா எந்திரிக்கா. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கங்க ஐயா. வாங்க ஐயா. வணக்கம். ஐயா தமயந்தி நிலைமையை வணக்கம் ஐயா. பாருங்க. வணக்கம் ஐயா. கண்ணு, என்ன கண்ணு பண்ணிட்டு இருக்க? எந்திரி. அட எந்திரின்னு சொல்றல, நான் சொல்றல, எந்திரி. எந்திரிக்கா. போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல எவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்குது. இத பத்தி என்ன கொஞ்சம் இருங்க, நினைக்கிறீங்க? கொஞ்சம் இருங்க. கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. ஏன் கண்ணு, ஏதாவது உனக்கு பிரச்சனைன்னா ஐயா நினைப்புலாம் உனக்கு வராதா? செல்வி சொல்லிதான் இந்த விஷயத்தை நான் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இல்லங்க ஐயா, உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம் தான் சொல்லல. ஏன் கண்ணு, இதுல என்ன எனக்கு சிரமம் இருக்கு? யாருன்னே தெரியாத எத்தனையோ மக்களுக்கு தினம் தினம் எவ்வளவோ செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். அன்னபூர்ணி அம்மாவோட பொண்ணு நீ, உனக்காக வந்து நிக்கிறதுல எனக்கு என்ன சிரமம் இருக்க போகுது சொல்லு. யோ சார், எங்கயா உங்க இன்ஸ்பெக்டர்? உள்ள இருக்காரு சார். கூப்பிடி வர. ஓகே சார். சார் சார் சார், யோ என்னையா வெளியில அமைச்சர் சண்முக பாண்டியன் வந்திருக்கார் சார். என்னையா சொல்ற? அமைச்சரா? அவரு இதுக்கு எங்க வந்திருக்காரு? அந்த பொண்ணுக்காக தான் வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன் சார். அந்த பொண்ணுக்கு அவர் வேண்டப்பட்டவர் போல இருக்கு சார். என்னையா சொல்ற? அந்த பொண்ணுக்கு அவருக்கு என்னையா சம்பந்தம்? அதெல்லாம் எனக்கு தெரியல சார். உடனே உங்களை வர சொன்னார் சார். சார், யோ ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.